பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அடுத்தது எப்படி ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை சொல்லுகிறது கவனித்து பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி வாழ்றதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கர்த்தர் தான் நம்ம கொடுத்திருக்கிறார். திரும்ப நம்ம ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் திரும்ப கேட்கல. 100ல ஒரு பங்கு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா திரும்ப அவர் என்ன செய்யறார்? நமக்கு அள்ளி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கொடுக்கிற கனம் வேற மாதிரி இருக்கும். பிரியமான சொன்னது, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரை கனம் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதாவது கர்த்தர் கொடுக்கிற காணிக்க ஆசீர்வாதத்தோடு நீங்க எடுத்து கொடுக்கணும், மனமுவந்து கொடுக்கணும், கஷ்டத்தோட வேதனையோட கொடுக்க கூடாது. அந்த காணிக்கை கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? படிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு